வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னங்க பண்ணலாம்? இதுலேயும் முக்கியமாக பார்த்தோம்னா, இந்த கொலஸ்ட்ரால் லெவலில் டெஸ்ட் எடுத்து இதுதான் நிறைய பேருக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இதனோட சேர்த்து எனக்கு வந்து ஒபிசிட்டி ப்ராப்ளம், சர்க்கரை நோயாக இருந்தாலோ, இல்லை ஹார்மோன் இம்பேலன்ஸ், இல்லை வயது காரணமாகவோ நம்மளுடைய ஜாப், இதை நேச்சர் ஆஃப் ஜாப் இதை பொறுத்தோ நமக்கு உடல் பருமன் அதிகமாக மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு ஏற்படுது. அப்போது இந்த கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு நம்ம சொன்ன மாதிரி உணவு முறையில் நிறைய மாற்றங்கள் தேவை. ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகள் நிறைய எடுக்கணும். பரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னங்க பண்ணலாம்? இதுலேயும் முக்கியமாக பார்த்தோம்னா, இந்த கொலஸ்ட்ரால் லெவலில் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, எல்டிஎல், லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன், இதுதான் நிறைய பேருக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இதனோட சேர்த்து எனக்கு வந்து ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்ன டைப்பில் இருக்குன்னா, இந்த ஒபிசிட்டி அப்படின்னு சொல்கிற பிரச்சனை, உடல் பருமன், சில ஆண்களுக்குமே இந்த ப்ராப்ளம் நம்ம பார்க்குறோம். ஸோ ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் சர்க்கரை நோயாக இருந்தாலோ, இல்லை ஹார்மோன் இம்பேலன்ஸ், இல்லை வயது காரணமாகவோ நம்மளுடைய ஜாப், இதை நேச்சர் ஆஃப் ஜாப் இதை பொறுத்தோ நமக்கு உடல் பருமன் அதிகமாகுதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த உடல் பருமனோடு சேர்த்து சில ஆண்களுக்கு பாடி ஸ்ட்ரக்சரே சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லலாம். இதில் முக்கியமாக அதிகமாக அடி வயிற்று பகுதியில் தசைகள் அதிகமாகிற மாதிரி ஒரு ஃபீல், இடுப்பை சுற்றி இருக்கக்கூடிய தசைகளும் அதிகமாகுது. அதுக்கப்புறம் ஆர்ம்ஸ், அதாவது கைகளில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து ரொம்ப லூஸ் டிஷ்யூவாக நிறைய ஆண்களுக்கு இருக்கும். இதனோட சில ஆண்கள் வெளியில் சொல்கிறதுக்கு தயங்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்களுக்கும் ஏற்படக்கூடிய இந்த மார்பக வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். ஒபிஸாக இருக்கக்கூடிய நிறைய ஆண்களுக்கு இந்த பிரச்சனை நம்ம பார்க்குறோம். இது ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலும், உடல் அதிகமான கொலஸ்ட்ரால் லெவல் இருந்தாலும் ஏற்படக்கூடியதான் இந்த கைனோகோமெஸ்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன். இதுவே பெண்களுக்கும் உடல் பருமன் அதிகமாகிறதுக்கான காரணங்கள் சர்க்கரை நோயாக இருக்கலாம், ஹார்மோன் இம்பேலன்ஸ், முக்கியமாக தைராய்டு ஹார்மோன் பிரச்சனைகள், இல்லை ஆல்ரெடி ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்காக நான் வந்து மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னாலும் இந்த கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கும் உடல் பருமன் அதிகமாகும். முக்கியமாக நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா, ஸோ கருத்தடை மாத்திரைகள் எடுக்கக்கூடிய பெண்களுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உடல் பருமன் அதிகமாகும். இதில் நிறைய பேர் என்கிட்ட சொன்ன விஷயம், நம்ம கிளினிக் வரக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து, மேம் எனக்கு வெயிட் லாஸ் ஆகணும்ன்ட்டு இந்த வெயிட் லாஸ் மிக்ஸ், ஹெல்த் மிக்ஸை வந்து நான் குடித்தேன். ஸோ ஒரு 2 monthsக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல வெயிட் லாஸ் ஆச்சு. இதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் விட்டதுக்கு அப்புறம் 1 மாதத்துலேருந்து பார்த்தோம்னா வெயிட் திரும்பவும் 2 மடங்கு அதிகமாகிடுச்சு. இதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்தது, இல்லை கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த விதமான வெயிட் லாஸ் ஹெல்த் மிக்ஸ் எடுத்தாலும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்தால் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதனால் வரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு ஏற்படுது. இப்போது இதனால் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்க. டோட்டல் கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது, ட்ரைக்ளிசரைட்ஸ் லெவல் எவ்வளோ இருக்குது, இல்லை எல்டிஎல் லெவல் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த கொலஸ்ட்ரால் லெவலை நம்ம கண்ட்ரோல் பண்ணும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய இந்த கெட்ட கொழுப்பு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். முதல்ல நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது டயட். ஸோ ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நம்ம உடலில் அதிகமான கொழுப்பை வந்து எப்படி கரைச்சி வெளியில் கொண்டு வரலாம். உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். அதற்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ஃபுட் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தேவையில்லாமல் உணவுகள் வந்து நிறைய எடுத்துகிட்டு இருக்கோம். காலையில் தான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருப்போம், அகெயின் ஒரு 2 hours ஒரு பிரேக் இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து நான் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிறேன், கேண்டீன் போகிறேன், ஃப்ரெண்ட்ஸோடு இது சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்நாக்ஸ் டைம்லேயும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்மோக்கிங் ஹேபிட் நிறைய ஆண்களுக்கு இருக்கும். ஸோ ஸ்மோக் பண்ணும்போதும் உடல் பருமன் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகமாக ஆயில் கண்டென்ட், ஸோ எண்ணெயில் பொரித்த உணவுகளை தேவையில்லாமல், பசியே இல்லாமல் இருக்கும், அந்த டைம்லையும் எடுக்கும்போது எக்ஸ்ட்ரா கேலரிஸ் நம்ம பாடியில் ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் நாளடைவில் என்னென்னா கெட்ட கொழுப்பாக மாறுது. உடல் பருமனுக்கு இதுதான் ஒரு மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி இந்த கெட்ட கொழுப்பு நம்ம உடலில் எந்த விதமான விபரீதங்களை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடலில் முக்கியமான ஆர்கன்ஸில் போய் டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிருது. அதாவது கல்லீரலில் பார்த்தோம்னா ஃபேட்டி லிவர் கண்டிஷன் ஏற்படலாம். அதுக்கப்புறம் இதயத்தில் வந்து வரக்கூடிய பிரச்சனைகள், ஸோ ஹார்ட்டில் இருக்கக்கூடிய வேல்ஸில் வந்து அடைப்புகள் ஏற்படலாம். ஹார்ட்டுக்கு மேலே வந்து நமக்கு கொழுப்புகள் வந்து படிய ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு ஏற்படுது. அப்போது இந்த கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு நம்ம சொன்ன மாதிரி
உணவு முறையில் நிறைய மாற்றங்கள் தேவை. ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகள் நிறைய எடுக்கணும். ஃபைபர் கண்டென்ட் அப்படின்னு சொன்னால் வெஜிடபிள்ஸ், காய்கறிகள் நிறைய சாப்பிடணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ அதிகமாக மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்றோம். முக்கியமாக மைதாவினால் செய்யப்பட்ட உணவுகளை தொடர்ந்து எடுக்க உடல் பருமன் அதிகமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ரொம்ப ஆயிலி டயட் இல்லை நான்வெஜ், அதுவும் முக்கியமாக நிறைய பேருக்கு இருக்கிற ஹேபிட், காலையிலேருந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிடுவோம். நைட்டு வந்து ஒரு 10 மணிக்கு மேலே 11 மணிக்கு மேலே காலையிலேருந்து நல்லா ஒர்க் பண்ணிட்டேன், இப்போ நான் நல்லா சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ் வந்து மிட் நைட்டில் நிறைய சாப்பிடும்போது உடனே தூங்க போகிறது. இந்த மாதிரியான ஹேபிட்ஸ்னால நம்ம பாடியில் எக்ஸ்ட்ராவாக எல்லாமே கேலரிஸ் எல்லாமே சேர ஆரம்பிச்சிடும். ஸோ எக்ஸ்ட்ராவாக கேலரிஸ் சேரும்பொழுது இது என்ன ஆகுது, அடுத்தடுத்து நமக்கு கெட்ட கொழுப்பாக மாறுது. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே பாதிப்புக்கு உள்ளாகுதுன்னு சொல்லலாம். அப்போது பேசிக்காக இந்த கொழுப்பை வந்து கரைப்பதற்கு என்ன செய்யலாம்? காலையில் இப்போது பேசிக்காக நம்ம வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு டீயோ காஃபியோ காலையில் குடிக்கிற ஹேபிட் நிறைய பேருக்கு இருக்கும். இதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா சில வகையான மூலிகைகள் இருக்கக்கூடிய ஹெர்பல் டீயை வந்து பயன்படுத்தலாம். இதில் தான் நம்ம வந்து முன்னோர்கள் கொடுத்துட்ருப்பாங்க, சுக்குமல்லி காஃபி குடிக்கிறது, இல்லை கருப்பட்டி காஃபி குடிக்கிறது, இந்த மாதிரியான வழக்கம் இருந்தது. பால் சேர்க்காம மூலிகைகளை வைத்து நம்ம ஹெர்பல் டீ குடிக்கலாம். சிலர் வீடுகளில் பார்த்துருப்போம், எலுமிச்சை மரம் இருக்கும், கொய்யா மரம் இருக்கும். இந்த இலைகளை போட்டு, இல்லை செம்பருத்தி மலர்கள் காலையில் கிடைக்கும். ஸோ இதை எல்லாமே போட்டு இதனோட கொஞ்சமாக நம்ம வந்து கிராம்போ ஏலக்காயோ சேர்த்து டீ மாதிரி காலையில் குடிச்சிட்டு வரலாம். அதே மாதிரி நம்மக்கிட்ட ஸ்பெஷலாக ஹெர்பல் டீடாக்ஸ் டீ அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டும் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட 21 மூலிகைகளுக்கு மேலே நம்ம சேர்த்து கொடுக்குறோம். அது பாடியில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவலோ இல்லை எக்ஸஸாக நமக்கு இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், கழிவுகளை வெளியேற்றவும் முக்கியமான ஒரு மெடிசனாக நம்ம கொடுக்கணும். மெடிசன் இது சொல்ல முடியாது. ஸோ காலையிலும் ஈவினிங்கும் இது வந்து டீ மாதிரி இதை குடிச்சிட்டு வரலாம். இதை எடுக்கும்பொழுது நம்ம உடலில் நல்லாவே கொழுப்புகள் வந்து கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். அடுத்து முக்கியமாக வெள்ளிலோத்திர கஷாயம் அப்படின்ற ஒரு மெடிசன் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த வெள்ளிலோத்திர கஷாயம் சொல்கிறது என்னென்னா, வெள்ளிலோத்திரம் அப்படின்ற ஒரு மரத்தோட பட்டைகளை நம்ம பயன்படுத்துகிறோம், இலைகளையும் நம்ம பயன்படுத்துகிறோம். இது உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைத்து வெளியேற்றக்கூடியது. ஸோ இதில் ஆன்டி கொலஸ்ட்ரால் ப்ராப்பர்ட்டி இருக்குது. முக்கியமாக இந்த கஷாயம் எடுக்கும்பொழுது குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் நமக்கு வெளியேறும். சிலருக்கு கொஞ்சமாக உணவு சாப்பிட்டாலும் வயிறு வந்து உப்பசமாக இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. கொஞ்சம் உணவு தாங்க சாப்பிட்டேன், அப்படியே வயிறு உப்பசமாயிட்டே போகுது, சாப்பிட முடியல, அந்த கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வெள்ளிலோத்திர கஷாயம் அப்படின்ற இந்த மருந்தை பயன்படுத்தலாம். இது காலையிலையும் இரவுலையும் உணவுக்கு முன் நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள், இந்த கெட்ட கொழுப்பு, எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறோம், இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும், கல்லீரலில் ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருந்தாலும் நம்ம இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வரலாம். இதனோடு சேர்ந்து சில மருந்துகள் இல்லை சில மூலிகைகள் நம்ம வீட்டில் என்னென்ன ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்குப்பொடி ரொம்ப ரொம்ப முக்கியம். சுக்குப்பொடி ஒரு 2 பிஞ்ச் 2 சிட்டிகை அளவு எடுத்துட்டு தேனில் கலந்து டெய்லி காலையில் உணவுக்கு பின் நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். காலை இரவு 2 வேளையும் சுக்குப்பொடி ஒரு 2 சிட்டிகை எடுத்து தேன் விட்டு நல்லா கலந்து உணவுக்கு பின் நம்ம சாப்பிட்டோம்னா ஈஸியாக நமக்கு டைஜஷன் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி அப்பப்போ கொஞ்சம் வெந்நீர் குடிச்சிக்கணும். இந்த வெந்நீரில் சோம்பு இல்லைன்னா சீரகம் ஏதாவது ஒன்று மூலிகை போட்டு, ஏலக்காய், கிராம்பு, லவங்கப்பட்டை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூலிகையை போட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்பப்போ இந்த வெதுவெதுப்பான தண்ணீரை நம்ம குடிச்சிட்டு வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கெட்ட கொழுப்புகள், கொலஸ்ட்ரால் இது எல்லாமே கரைந்து வெளியில் வரும். ஒரு சிலருக்கு உடல் பருமன் இல்லைனாலும் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கும். அவங்க இன்னும் கவனமாக இருக்கணும். நமக்கு தான் நார்மலான வெயிட் தானே இருக்கும் அப்படின்னு ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தாலும் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மருத்துவர் அணுகி அதற்கான சிகிச்சைகளை உடனே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொழுப்பு நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல் குறைக்கணும், இல்லை ஹார்ட் அண்ட் லிவர் தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலோ, ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தாலோ கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. நன்றி.